இந்த காமெடி எல்லாம் வந்து நம்ம வந்து இது ஒரு கேள்வினா சிரிக்கலாம் இருக்கு. அதை நான் வந்து அட்வைஸ் பண்றேன். ஜி சார், நீங்க சினிமால இன்னும் 5 வருஷம் முயற்சி பண்ணா சூப்பர் ஸ்டார் கூட வாய்ப்பு இருக்கு. அதை பண்ணுங்க. அரசியல் மட்டும் வந்துடாதீங்க. மக்களுக்காக இறங்கி பண்றேன்னு இருக்காரு. அதுதான் இறங்கி பண்றது பிரச்சனை. இது வரைக்கும் என்ன பண்ணீங்கன்னு தான் நமக்கு கேட்கும். சினிமாவில் இருந்த எம்ஜிஆர் என்ன பண்ணாரு நமக்கு தெரியும். நீங்க சினிமாவில் இருந்து என்ன பண்ணீங்க? 2000 ரூபாய் டிக்கெட் எடுக்கிறாங்க. ஒரு படத்துக்கு 2000 ரூபாய் டிக்கெட். ஒரு நடிகர் வந்து சொல்றாரு, இந்த பேனர்லாம் வந்து நீங்க கட் அவுட் வைக்காதீங்க, பால் ஊத்தாதீங்கன்னு சொல்ற ஒரு பேனர் ஒரு நடிகருங்க. நீ நினைச்சா ஒரு ரசிகர் மன்ற டிக்கெட் தான் 2000 ரூபாய்க்கு வருது. எல்லாரும் நல்லா இருக்கு. இது உள்ளங்கை நின்னுவாங்க. உன் ரசிகர் தான் 100 டிக்கெட் வாங்கலாம், கொண்டு வந்து பிளாக் 2000 ரூபாய் விற்கிறான். உன்னால தடுக்க முடியாது. ஆக தமிழ்நாடு முழுக்க டிக்கெட்டை வாங்கி ஊழல் பண்ணவங்களை கொண்டு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சா அந்த கட்சி ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை நினைச்சா நடைமுறைக்கு ஒத்து வராது. அரசியல் வேற, அதுக்கு அறிவு வேணும். முதல்ல அடிப்படை அறிவு வேணும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு செய்தித்தாளாவது படிக்கணும். நீங்க சும்மா தாவே கலர் கொண்டு 5 நியூஸ் பேப்பர் சொல்லுங்க. வணக்கம் நண்பர்களே, நீங்க எதை பத்தி பார்த்தீங்கன்னா ஒரு சேவிங் பண்ண மலை குறை ஒருத்தன் விஜயில் பற்றி பேசுறீங்க. இந்த காமெடி என்ன அரசியல் குறைவானா சொல்லுங்க. இவரோட படத்தோட டிக்கெட்டே ஒரு ரசிகர் 2000 ரூபாய்க்கு வைக்கிறாங்க. மலை அதை கேட்க துப்பு இல்லை, அதை கேட்க சொல்லுங்க. மக்களுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு? இவர் நியூஸ் பேப்பர் படிச்சிருக்காரா? இவருக்கு மூளை இருக்காலாம் கேட்டிருக்கா? இது இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க என்னடா மூளை இருக்கு? இப்போ ஆண்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன மூளை இருக்கு? அவனங்களும் ஏன்டா கேட்க மாட்டேங்க? ஏன்டா இவர்கிட்டயே வரீங்க? இவரை பற்றி பேசி பெரிய ஆளா இல்லைன்னு பார்க்குறீங்களா? நான் இல்லை கேட்குறேன். ஏய், உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசும் முதல்ல, சரியா? இல்லை விஜய் அவர்களுக்கு நீ அட்வைஸ் கொடுக்குறியா? உனக்கு நான் அட்வைஸ் கொடுக்குறேன். உன் வயசுக்கு உன் வேலை என்னமோ குடும்பம் என்னமோ அதை பாரு. தேவையில்லாத வந்து ஏன்டா வந்து மக்களுக்கு நல்லது பண்ண வரவங்க ஏன்டா பேசுறீங்க? நாளைக்கு அவர் வந்து நல்லது பண்ண உங்க குடும்பம் வேணாம் சொல்லிடுமா? உங்க அம்மா தானே கை வாங்க போறாங்க. எச்சத்தனமா அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. ஒருத்தரை பிடிக்கலையா பற்றி பேசாது. வேலை உண்டு, குடும்பம் உண்டுன்னு போயிட்டே இரு. வருது நல்லா. அப்புறம் படம் மட்டும் தான் 2000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறாங்களா? மற்ற யாரும் படம் விற்கிறது இல்லையா? தியேட்டர் வாசல போய் நின்று பாடுறா படம் ரிலீஸ் டேட் அன்னைக்கு என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா பேசணும். தெரியாம வாயை விட்டு கம்மு இருக்கணும். சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது.